ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஸ்ரீ விஷ்ணு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் 5 இயர் பிளானிங். 5 இயர் பிளானிங் 1961லேருந்து 1966, 1961லேருந்து 1966 வரைக்கும். ஃபோக்கஸ் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், பேசிக் இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். உணவு தானியங்களில் தன்னிறைவு வேணும்னு சொன்னாங்க. மாடல் பார்த்திங்கன்னா மெகல்னோபி மாடல்னு சொல்லலாம். இவர் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொஃபஸர். அவர் பிறந்தநாள் தான் ஜூன் 29 ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேவாக கொண்டாடுறோம். இந்த பிளானில் தான் ஐஏஏபி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. இன்டென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம்னு சொல்லலாம். இதில் தான் ஐஏடிபி கொண்டு வந்தாங்க. இன்டென்சிட்டிவ் அக்ரிகல்ச்சர் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. நடுவில் சீனா வார் வந்துச்சு. 1962 தான் சீனா வார். 1962 தான் சீனா வார். நடுவில் பாகிஸ்தான் வார் வந்துச்சு. பாகிஸ்தான் வார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1965. இந்த திட்டம் வந்து கொஞ்சம் தோல்வியில் முடிஞ்சுது. ஏன்னா அந்த வார்லாம் நடந்தனால கொஞ்சம் தோல்வியில் முடிஞ்சுது. வெறும் டெவலப்மெண்ட்டுன்னு இருந்துச்சு. டிஃபென்ஸ் வித் டெவலப்மெண்ட்டாக மாற்றிட்டாங்க. இந்திய ரூபாயோட மதிப்பு ரொம்ப அதிகமாக வந்துச்சு. தேசிய வருமானம் 30% கூடிச்சு. தலா வருமானம் 17% கூடிச்சு. விலைவாசி அதிகமாகிடுச்சு. பிரச்சனை இருந்தனால இந்த பிளானுக்கு அப்புறம் தேர்டு 5 இயருக்கு ஒரு ஹாலிடே விட்டாங்க. தேர்டு 5 வேறு ஹாலிடேவாக விட்டாங்க. தேர்டு 5 இயருக்கு முன்னாடி ஹாலிடேவாக விட்டாங்க. கோதுமை உற்பத்தி அதிகமாக இருந்துச்சு. சிமெண்ட் ஃபேக்ட்ரி அதிகமாச்சு. ஃபெர்டிலைட்டரி ஃபேக்ட்ரி அதிகமாச்சு. உரங்கள் ஃபேக்ட்ரி அதிகமாகிடுச்சு. ஃபெர்டிலைட்டரி. தொடக்கப்பள்ளிகள் கிராமங்களில் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் வைக்க ஆரம்பித்தாங்க. மாநிலங்களுக்கு மின்சார வாரியம் அமைச்சாங்க. உயர்கல்விக்கு மாநிலங்கள் தான் பொறுப்பு எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸ்டேட் ரோடு டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஒன்று உருவாக்குனாங்க. இது இந்த தேர்டு பிளானில். அடுத்தது லாயல் ரோடு அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக போடணும்னு சொன்னாங்க. ரோடெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் போடணும்னு சொன்னாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா கேட்கில் யோஜனான்னு சொல்லுவாங்க. கேட்கில் யோஜனா. இதில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏதோ ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பிளானிங் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசனாக நடந்த குரூப் 2 ஏவிலையும் கேட்டிருக்காங்க. அதனால் எல்லாமே படித்து தான் ஆகணும். இதில் ஒரு சில இதில் விட்டுட்டு நம்ம இதை மட்டும் அந்த ஃபோக்கஸை மட்டும் படித்தாலாம் வரும்னு சொல்ல முடியாது. இப்போலாம் டெப்த்தாக கேட்குறாங்க. அதனால் எல்லாமே நோட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.